இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்காவான வீடு தாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரை திருப்பாலையில் அன்பு நகரில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடை வந்து கட்டினது யாருன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இவங்க வந்து நிறைய வீடை கட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வீடு பாருங்கள், உள்ள நுழைஞ்சதுமே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி டைல்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சீலிங்கில் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு வந்து அது பிடிச்சிருக்க ஒரு ஃபீலிங் வந்து இது ஏற்படுத்தும். கதவு எல்லாமே நல்லாயிருக்கும். மேலே பாருங்கள், உள்ளே நுழைஞ்சோன்னா ஹாலில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி சீலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதோட லைட் செட்டே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து கீழே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. அது மாதிரி மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. மேலே வந்து எப்படி போகணும்னா ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே பாருங்கள், டிவி யூனிட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி டிவி யூனிட்டோட நம்மளுக்கு இந்த வீடு வந்து கிடச்சிருக்கு. இந்த டிவி யூனிட் பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ள நுழைஞ்சா இது வந்து கிச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க் வந்து நிறைய வச்சு பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம கீழே வச்சிருக்க அவசியமே கிடையாது. இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்து எடுத்து போட்டு உடைச்சிருவாங்க. ஸோ அந்த பயம் கூட இது இருக்க தேவையில்லைங்க. எல்லாமே கபோர்டில் வச்சு நம்ம வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த டைப்பில் வந்து கபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே, கிச்சன் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, கீழேயும் வந்து இந்த மாதிரி கபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மாடுலர் கிச்சனுங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதோட கலரோட காம்பினேஷனும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ட். கபோர்டை பொறுத்தவரையும் கீழே மேலே சைடு எல்லா இடத்துலையும் வந்து கபோர்டு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு. நல்லா கபோர்டு கிச்சனுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. அந்த பெட்ரூம் கூட ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் உள்ள நுழைஞ்சாலே டாய்லெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரூம் வந்து இருக்குங்க. இதுலேயே வந்து கபோர்ட் ஒர்க் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக மைல்டு கலராக இருக்கும். பாருங்கள், பாத்ரூமு அட்டாச்டு பாத்ரூம் தாங்க. பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த வால் ஒர்க்கும் வந்து பக்காவாக இருக்கும். ஷவர் இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. இது ஸ்டெப்ஸு கீழே இதில் வந்து டைனிங் டேபிள்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் வந்து இருக்குது. அதுவும் அதே தான், ஃபஸ்ட்டு பார்த்த பெட்ரூம் அதே சைஸ் தான். இது வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து அட்டாச்டு பாத்ரூம் தான். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. வால் ஒர்க்கு நல்லா இருக்குது. 2 பெட்ரூம் கீழே இருக்குங்க. இன்னொரு பெட்ரூம் வந்து மேலே இருக்குது. ஸோ வந்து உள்ளே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸும் வந்து பக்காவாக இருக்குது. நல்லா சேஃப்டியாகவே இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ்லேயும் லைட்டிங் வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாவே இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த லைட்னால் பார்க்கறதுக்கு ரொம்ப பக்காவாக அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறியாச்சு. ஸ்டெப்ஸ் ஏறினோன்னே இந்த இடத்துலேயே வந்து ஸ்பேசியஸ் வந்து இருக்குது. இடம் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பக்காவாக ரொம்ப அழகாக இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து அழகாக தெரியும் வீடு. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு பெட்ரூம் வந்து இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸை பார்த்தா நம்ம கீழே பார்த்தா அதே பெட்ரூம் 2 பெட்ரூமோட சைஸும் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து நல்லா ஸ்பேசியஸாக இடவசதியோடு இருக்கும். ஒவ்வொருலேயும் வந்து ஜன்னல் வந்து இருக்குது. இங்கேயே வந்து அட்டாச்டு பாத்ரூம் தாங்க. நம்ம கீழே பார்த்துற மாதிரி இங்கேயே வந்து பாத்ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸாக, வால் ஒர்க் வந்து பக்காவாக இருக்கும். பாருங்கள்,
அப்படியே டெரஸ் போயாச்சுங்க. டெரஸ் கூட பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் வந்து எல்லா ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஸ்டெப்ஸில் வந்து ஏறியாச்சு. ஸ்டெப்ஸில் ஏறின பின்னாடி ஒரு ஸ்பேசியஸான இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2 ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 2 ஸ்டெப்ஸ்லேயும் நாங்கள் ஏறி போக போகிறோம். 2 ஸ்டெப்லேயும் ஏறி போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஸ்பேசியஸாக ஒரு இடம் வந்து இருக்குங்க. இங்கே தான் வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ வந்து மேலே வந்து இவ்வளோ ஸ்பேசியஸான இடம் இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஸ்பேசியஸ் இடம் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி மேலே வந்து டெரஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், டைல்ஸ் வந்து கூலிங் டைல்ஸ் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து கீழே அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு இறங்காது. ஸோ அந்த மாதிரி தான் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டெரஸை விட்டு இப்போ உள்ள நுழைஞ்சாச்சுங்க. ஸோ உள்ள நுழையிற இடத்துல இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம சோஃபா போட்டுக்கலாம். ஸோ வந்து அந்த ஃப்ரீ டைமில் உட்காந்துக்கு ஏற்ற மாதிரி இடமாவும் இது வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய வீடு வந்து எங்கே இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி திருப்பாலையில் அன்பு நகரில் வந்து இருக்குது. இதை யார் கட்டி கொடுக்குறாங்கன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. ஸோ வந்து நீங்கள் வீடியோ பார்க்கறத விட என்ன செய்கிறீங்க, ஒரு நாள் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போங்க. காண்டாக்ட் பண்ணி வீடு வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்தால் இதை புக் பண்ணுற மாதிரி தான் வீடு இருக்கும். ஸோ வந்து